மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய கோச்சாரம் ராகு எப்படி செயல்படுவார்? வானவேல் வெங்கடாச்சலம் அட்டகாசமான கேள்வி. இது ஒரு தனி பொது வீடியோவாக போடணும்னு நினச்சேன். இன்றைய கோச்சாரம் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய கோச்சாரத்தில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அடிபடும். இன்றைக்கி நிம்மதியாகவே நிறைய பேர் என்கிட்ட ராகு திசை நடக்கிறாங்க எல்லாம். இப்போ நான் கூட தான் சந்தோஷமாக இல்லை, எனக்கு ராகு திசையில் சந்திரபக்தி நடக்குது. இப்போ ராகு எனக்கு சனியை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைய கோச்சாரம் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு இதானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்றைய கோச்சாரம். இப்போ இன்றைய கோச்சாரத்தை நம்ம இப்போ மீனத்தில் இப்படிலாம் இருக்குது. இந்த இடத்துல ராகு எல்லாத்தையும் பீடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராகு திசை நடப்பவர்களுக்கு சனியால் பாவத்துவம், சூரியன் அமைப்பு அவரவருடைய லக்னத்திற்கு ஏற்றார் போல் இந்த அமைப்புகள் எல்லாம் கொலாப்ஸில் தான் கிடக்குது. இப்போ எனக்கு என்னுடைய லக்னாதிபதி நீச்ச பங்கம். இந்த இடத்துல நீச்சம் மட்டும் இருந்து நீச்ச பங்கத்தை அடையாமல் இருந்திருந்தால் என்னுடைய லக்னாதிபதி இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய தசாநாதன் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய தசாநாதன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். என்னுடைய புக்திநாதன் இப்பொழுது இன்னும் ஒரு 2 நாளில் நீச்சத்தை அடைய போகிறார். நான் இப்போது ராகுதிசை செவ்வாய் புக்தியில் இருக்கிறேன். இன்றைக்கி என்ன தேதி? 30. 3ஆம் தேதி என்னமோ செவ்வாய் நீச்சத்தை அடைய போகிறார். செவ்வாய் நீச்சத்தை இந்த தசாபுக்தி அமைப்போல் அப்படியே இதையும் ஒரு நாள் இது ஆரம்பத்தில் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த கோச்சாரத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1.5 மாதமாக நான் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறேன். ஏன் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறேன்? நட்சத்திரத்தில் தான் உள்ளே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி கூட வாயில் அவ்வளவு கோபமான வார்த்தைகள் வருகின்றன. 1 மாதமாக நான் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறேன். இது இன்னும் 2 மாதத்துக்கு எனக்கு தொடரும்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தசாபுக்தி அந்தரங்களின் அடிப்படையில் ராகு தசை நடக்கின்ற எனக்கு இப்போது ராகு சனியோடு சேர்ந்து பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். இந்த காம்பினேஷனை வானவியல் வெங்கடாச்சலம் நல்ல கேள்வி கேட்டீர்கள். இந்த காம்பினேஷனை நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்து கடவுள் பரம்பொருள் என்னை பத்திரமாக வைப்பதற்காகவே என் போன்ற ராகுதிசை நடந்து கொண்டிருப்பவர்களை பத்திரமாக வைப்பதற்காகவே அங்கே 5 மாதமாக உச்ச சுக்கிரனை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டேன் போன வருஷம். வானவியல் வெங்கடாச்சலம் நல்ல கேள்வி. இது ஒரு தனி வீடியோவை கூட போடலாம். ஆனால் போடுறது எல்லாரும் மாதிரி 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கைன்னு வரும். மாணவர்கள் இதை சுபத்துவ பாவத்துவ அமைப்புள்ள புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் இல்லை என்றால் இது போன வருஷமே நான் கவனிச்சிட்டேன். ராகுதிசை செவ்வாய் பக்தியிலையும் சந்திரபக்தி இறுதியிலையும் ராகு பாபத்துவத்தை அடைகிறாரு. இப்போ இந்த இடத்துல உச்ச சுக்கிரன் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் கடினமாக பாதிக்கப்பட்டிருப்பேன். எப்படி பாதிக்கப்பட்டிருப்பேன்றதை நீங்கள் தான் சொல்லணும். நடக்காத போது அதை இது பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நிவர்த்தி என்பது இந்த அமைப்புக்கு இது யாருமே சொல்லலைங்க. 6 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறீங்க. சுபத்துவ பாபத்துவத்தை எடுத்தால் தான் உங்களுக்கு எல்லா பலனும் வரும். இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் இல்லாமல் இருந்து 4 மாத காலமாக 3 மாத காலமாக இப்போது சுக்கிரன் அங்கேயே நிலைத்து ஸ்தம்பனம் என்கின்ற ஒரே ராசியில் உச்சனாக இருக்கக்கூடிய நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். இப்படி இல்லைன்னா அவர் இப்போ இதே மாதிரி புதனும் கிட்டத்தட்ட 3 மாதம் அங்கே தான் இருப்பார். இப்போ இல்லைன்னா அவங்க வழக்கமாக ஒரு 20-25 நாட்களுக்குள்ளே இந்த இடத்த கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் மே மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பாங்க. ஜூனில் தான் மே மாதம் எண்டில் தான் புதன் இப்படி மாறுவார். ஜூனில் தான் சுக்கிரன் இப்படி மாறுவார். மேலே தான் சனி இப்படி கீழே இறங்குவார், ராகு இப்படி கீழே இறங்குவார். வானவியல் வெங்கடாச்சலம் சற்று சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய விளக்கத்தை சொல்கிறேன். இந்த சுக்கிரன் மட்டும் இன்றைய கோச்சார நிலைமையில் இப்படி இல்லைன்னு சொன்னால் ராகு தசை நடப்பவர்களுக்கும் சனி தசை நடப்பவர்களுக்கும் புதனை ராசி லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கும் பெருத்த சேதங்கள் விளைந்திருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல விபத்து அசிங்கம் கேவலம் போன்ற அமைப்புகள் இழப்புகள் பிரிவுகள் துயரங்கள் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஆயில்ய நட்சத்திரம் ஒரு சகோதரி என்கிட்ட துருவி கேட்டார். அஷ்டமச்சனியில் என்ன பாதிக்கப்படும்? இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. அவங்க ஆயில்யம் 2ஆம் பாதமோ 3ஆம் பாதமோ
ஒரு சகோதரி அஷ்டம சனியில் எனக்கு என்ன நடக்கும்ன்றதை தெளிவாக சொல்லுங்கய்யா, அதுக்கு மட்டும்தான் இந்த அப்பாயின்மெண்ட்டு. நல்லா ஞாபகம் இருக்குது. சில விஷயங்களில் சில பேர் வேறு மாதிரி கேட்பாங்க, பொதுவான இதாக கேட்காம அடித்த மாதிரி இது எப்போ நடக்கும். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், எனக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கும்னு கேட்டார். எனக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கும்னு கேட்டார். அவருடைய காலை 6:30 மணிக்கு அவர் பிறந்தவர். நீங்கள் 6:30 மணிக்கு தான் பிறந்தீங்களா 6:20க்கு பிறந்தீங்களான்றதை வச்சு தாங்க அதை சொல்ல முடியும். ஒரு 3 மாத அமைப்பில் இந்த 3 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னைக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற கல்யாண தேதியை சொல்ல முடியாதுங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதே மாதிரி இப்போ எதுக்கு இந்த இடத்துல வரேன்னா, ஒரு சகோதரி ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம், இன்றைக்கு நேற்றோ இன்றைக்கோ அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு. இந்த அஷ்டமச்சனியில் எனக்கு என்ன நடக்கும் அதை கொஞ்சம் துல்லியமாக சொல்லுங்கள், என்ன அமைப்புகள் நடக்கும் அப்படின்றதுக்கு. சரி, அவங்கள பொறுமையாக நிறுத்தி வச்சு ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு சுக்கிர தசை அந்த சகோதரிக்கு நடக்குது. சமீபத்தில் கல்யாணமான அந்த சகோதரி சில விஷயங்கள் அப்படியே மனசில் பதியும். ஏன்னா சில பேர் வந்து வித்தியாசமாக கேள்வி கேட்பாங்க. வானவியல் வெங்கடாஜலம் கேட்ட கேள்வியை நான் வந்து அந்த கோச்சார அமைப்புகளோடு நிறுத்தி அந்த சகோதரிக்கு நான் பதில் சொன்ன கேள்வி. அந்த சகோதரி 1996லேயோ என்னமோ பிறந்தது, ஏப்ரலோ மார்ச் கடைசின்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பில் பாருங்கள், மேஷ லக்னம் அந்த சகோதரி, சுக்கிரன். இதை அந்த சகோதரி இதுக்கு மட்டுமே 3 தடவை 4 தடவை அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. எனக்கு பயமாக இருக்குதுங்க, எனக்கு அஷ்டமச்சனி என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குது. இது டேட்டா பற்றி எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை. இதுதான் அந்த சகோதரியோட ஜாதகம். ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதமோ 3ஆம் பாதமோ ஏதோ ஒரு பாதம். இந்த இடத்துல நிறைய கிரகங்கள், இந்த இடத்துல கேதுவும் இருக்கிறார், இந்த இடத்துல 5 கிரகம். இதுதான் அந்த சகோதரியோட ஜாதகம். அம்மா, சுக்கிரதசை நடக்குது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சுக்கிரன் கல்யாணத்தில் உன்னுடைய கணவன் விஷயத்தில் கடுமையான மன அழுத்தத்தை உனக்கு கொண்டு வருவார். ரெண்டாவது, உன்னுடைய இப்போது குடியிருக்கக்கூடிய வீடு பாதிக்கப்படும். இதெல்லாம் 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்கும்னு. ஏன்னா அப்போ தான் அந்த நட்சத்திர பாதத்தில் வரார். வானவேல் வெங்கடாஜலம், இந்த கேள்வி நல்ல கேள்வி. இன்றைய கோச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால இந்த இடத்துல ராகுவையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த சகோதரிக்கு சுக்கிரதசை நடந்தது. சுக்கிரதசையில் என்ன புக்தின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சுக்கிரதசையில் ராகு புக்தி மாதிரி தான் ஞாபகம். இதை வச்சு தான் நான் சொன்னேன். அஷ்டமச்சனியில் எனக்கு என்ன நடக்கும்ன்றதை மட்டும் நீங்கள் அஷ்டமச்சனியில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்றீங்கய்யா. கோச்சாரத்தையும் என்னுடைய தசாபுக்தியும் நினச்சி எனக்கு எதுவுமே வேண்டாம். இதுக்காகவே 3 தடவை அந்த சகோதரியை அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. ஒரு 28-29 வயசு தான், கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஆன ஒரு லேடி. அந்த லேடிக்கு என்ன நடக்கும்ன்றதை நான் பகுத்தாய்ந்து இருமான அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட ஜாதகத்தில் அந்தரங்களையும் இந்த இடத்துல கிரகங்கள் கூடியிருந்த தன்மைகள் இதே மாதிரி இங்கே கூடியிருக்குது பாருங்கள். இந்த சகோதரிக்கு நான் பலன் சொல்லி 1 வருஷம் ஆச்சு. இதில் என்ன ஒன்றுனா, போன வாரம் மறுபடியும் அந்த சகோதரி அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஐயா நீங்கள் சொன்னது மிக துல்லியமாக நடந்தது. இந்த பாருங்கள், ஹவு டு ப்ரிடிக்ட் த கோச்சார். இப்போ இந்த வானவேல் வெங்கடாஜலம் இப்படி கேட்டதுனால இந்த ஜாதகம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுக்காகவே என்கிட்ட 3 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி, எனக்கு பயமாக இருக்குங்க, அஷ்டமச்சனியில் என்ன நடக்கும்னு சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி இதாக இருந்துக்கிறேன். இந்த பெண்ணுக்கு சுக்கிரதசையில் ராகு புக்தி நடக்கிற மாதிரி ஞாபகம். ஏப்ரல் மாதமோ மார்ச் மாதமோ கடைசியிலேயோ இதுலேயோ ஒன்று பிறந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அந்த பெண்ணுக்கு போன வாரம் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னது அட்சர சுத்தமாக அந்தந்த மாதங்களில் நடந்தது. அப்போ என்னென்னா, அந்த பெண்ணுடைய பிறந்த நேரம் ஓரளவுக்கு துல்லியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், அம்மா உனக்கு சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரதசையில் ராகு புக்தி நடக்குது. சுக்கிரன் முதல்ல உயிர் காரகத்துவமான புருஷனை பாதிப்பார். ஆனால் உன் ஜாதகப்படி புருஷன் வந்து இறந்தெல்லாம் போக மாட்டார். புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக புருஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல்ல உனக்கு மன அழுத்தம் வரும். அதற்கப்புறம் வீடு, அதற்கப்புறம் வாகனம். இதை வந்து அந்தர ரீதியாக அதுக்கு பிரித்து கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் உனக்கு பிரச்சனைகள் வருமானு சொன்னேன். சரி, இந்த அஷ்டமச்சனியில் சந்திரன் இவர் ஒரு 1ஆம் பாவத்துக்கோ 2ஆம் பாவத்துக்குள்ளோ நுழையும் போது புருஷனுக்கு வேலை போயிடுச்சு. புருஷனை பற்றி கவலை வந்துருச்சு. புருஷனுக்கு வேலை போனது மட்டும் இல்லாமல் புருஷன் இந்த பொண்ணு
2 பேரும் பைக்கில் போகும்போது பைக்கில் இருந்து கீழே விழுந்து இந்த பெண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, புருஷனுக்கு கால் உடைஞ்சு போச்சு. பாயிண்ட். இதெல்லாம் அவங்களே சொன்னது. அவங்க ஆன்லைன் வகுப்பு ஸ்டூடெண்ட் இல்லை, புது நேயர். ஹவு டு ப்ரெடிக்ட் த இது அந்தர ரீதியாக நான் சொன்னது. ஐயா புருஷன் முதல்ல வந்து வேலை போயிடுச்சு, நானும் அவரும் வண்டியில் போகும்போது கீழே விழுந்து அவருக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு, நான் தப்பிச்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னதான் அப்போவே ஞாபகம் வந்தது. இந்த ஆக்சிடென்ட் நடந்து அவர் கால் கட்டுப்போட்டு இருக்கும்போதே வீட்டை காலி பண்ணுங்க, என் பையனுக்கு கல்யாணன்றதுனால வீட்டை காலி பண்ணுங்க, இந்த மாதமே வீட்டை காலி பண்ணுங்கன்ட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டார். என் புருஷன் வீட்டில் படுத்து கிடக்கிறாரு. என் புருஷன் நானும் என் மாமியாரும் வீடு தேடி தெரு தெருவா நாய்படாத பாடு அலைஞ்சோம். குடியிருக்க வாடகைக்கு வீடு தேடி 1 மாசத்துல காலி பண்ணுங்கன்னு சொன்னதை 3 மாசம் வரைக்கும் எங்களால் காலி பண்ண முடியாமல், ஐயா சாமி இப்படி ஏமா நான் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறோமான்னு ஹவுஸ் ஓனருக்கு எனக்கும் பயங்கரமான சண்டை வந்து, அதை இப்போ இருக்கிறத விட வசதி குறைவான வீட்டுக்கு புருஷன் கால் சரியான உடனே கரெக்டாக போனோம். இதற்கடுத்து என் பேரில் இருக்கக்கூடிய ஒரு வாகனம், எங்கள் அப்பா வந்து என் பேரில் நான் வாங்கி கொடுத்த ஒரு 4 வீலரை எங்கள் அப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த 4 வீலர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயா வானவேல் வெங்கடாஜலம், கடந்த 1 வருடத்தில் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சுக்கிர தசைக்கு நடந்த நான் சொன்ன பதிலுக்கு அந்த சகோதரி திருப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி என்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. ஐயா ஜோசியம் எவ்வளோ பெருசுன்றதை உணர்ந்தேன், உங்களை நான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தேனே எப்படின்றத. அம்மா இதைதாம்மா, ஒரு தசையில் காரகத்துவங்கள் என்ன தசை நடக்கிறதோ அதனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் உன்னுடைய லக்னத்திற்கு ஏற்ப பாதிக்கப்படும் என்பதற்கு அடிப்படையில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் 2024 மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சரியாக 1 வருஷம், 1 வருஷத்தில் உனக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் போகும்போது உன்னுடைய சுக்கிர புக்தி அப்போ வந்து ராகு புக்தி நடந்ததை மாதிரி ஞாபகம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பெண் அநேகமாக 96 பிறந்திருக்கலாம், மார்ச் மாதத்துலேயே ஏப்ரல் மாதத்துலேயே அந்த பொண்ணு பிறந்திருக்கும். இது நல்லா ஞாபகம் இருக்குது. இது ஆயில்ய நட்சத்திரம் ராகு புக்திக்கு. ஏன்னா இந்த பெண்ணு இதுக்காகவே என்கிட்ட 3 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்குச்சு. நீங்கள் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், அஷ்டமச்சனியில் எனக்கு என்ன நடக்கும் அப்படி சொன்னீங்கன்னா நான் ப்ரிகான்ஷனாக இருப்பேன். சரி, இப்போ புருஷங்க நான் சொன்னது அப்படியே நடந்ததா? புருஷன் வேலைக்கு போய் இன்னி வரைக்கும் வேலை அவருக்கு கிடைக்கல. புருஷனோட வண்டியிலிருந்து கீழே விழுந்து புருஷன் அடிபட்டு போனார். அந்த பெண்ணுக்கு கால் அடிபட்டு இருந்தால் கூட சமாளிச்சிருக்கோம். புருஷன் கால் அடிபட்டு வீட்டில் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு பணிவிடை பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதனை எடுத்து வீடை காலி பண்ண சொல்லி வீடை காலி பண்ணியாச்சு. ஆனால் 3 மாதமாக வீட்டுக்கு அலைஞ்ச அழைப்பு ரோடா பிச்சைக்காரி மாதிரி நானும் மாமியாரும் போனாங்கன்னு சொல்லிச்சு. இதை விட என் வாழ்க்கையில் வேற கேவலமே வேணாம். அப்படிலாம் ஒன்றும் வசதி இல்லாத ஆள் கிடையாதுண்ணா. திடீர்னு அவங்க பையனுக்கு கல்யாணம்ன்றதுனால நான் மேலே வந்து பையனை வந்து குடி வைக்க போகிறேன், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. வேறு எந்த காரணமும் கிடையாது, எங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் கிடையாது. ஆனால் வீடு கிடைக்கலங்க. 1 மாதத்தில் காலி பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் 3 மாதம் ஆச்சு. ஆனால் ஒரு 2 மாதம் நீங்கள் அந்த ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் மாதமும் 3ஆம் மாதமும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு பக்கம் புருஷன் காலடிப்பட்டு கிடக்க வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்லி நானும் என் மாமியாரும் தெருவா நடந்து வீடு கிடைக்காம அலைஞ்சது மாதிரி வேறு எதுவுமே இல்லை. அப்போ நான் உங்களை தான் நினச்சேன். 3வது என் பேரில் வச்சுருந்த நான் வாங்கி கொடுத்து என் பேரில் எங்கள் அப்பா ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வண்டி வந்து சுத்தமாக நின்று போச்சுங்க. ஓட்டம் இல்லாமல் நின்று போச்சு. அந்த வண்டி சும்மா நிற்குது. இவ்வளவு தாங்க. இது தாங்க ஜோசியம், இது தாங்க கோச்சார பலன். இது கடந்த காலத்தில் இந்த அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு சகோதரிக்கு 1 வருடத்திற்கு முன்பு நான் சொன்ன பலன். அது குறிப்பிட்டு கேட்டதுனால அதை பிரித்து இப்படித்தான் நடக்குமான்னு சொன்ன பலன். இதைத்தான் இந்த இடத்துல இப்போ நீங்கள் இன்றைய கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறத வானவியல் வெங்கடாஜலம் கேட்குறார். இன்றைய கோச்சார பலத்திற்கு இந்த இடத்துல எந்தெந்த டிகிரிகளில் யார் நெருங்குறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் கணக்கு போட்டேன். ஏன்னா எனக்கு ராகு திசை நடக்குது. எனக்கு ராகு திசை நடக்கும்போது இறுதியில் ராகு பாபத்துவத்தை அடைகிறார். சனியோடு அவர் சேருவது என்பது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு. அப்போ இந்த இடத்துல சுக்கிரனோடு அவர் சேர்ந்தாலும் சுக்கிரனோடு அவர் இணைந்திருக்கிறார். 2வதாக என்னுடைய லக்னாதிபதியாகிய புதன் அங்கே பாதிக்கப்படுகிறார். இதில் 1000 விஷயங்கள் இருக்கு. ஆயுள் பாதிப்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் இருக்கு. தசாநாதன் பாதிக்கப்படுகிறார்.
என்னுடைய அட்டமாதிபதி பாதிக்கப்படுகிறார், என்னுடைய லக்னாதிபதி பாதிக்கப்படுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்றது மாணவர்களுக்கு புரியும், வானவியல் வெங்கடாச்சலத்துக்கு நன்றாக புரியும். நான் மிதுன லக்னத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய அட்டமாதிபதி இப்போது பாதிக்கப்படுகிறார், என்னுடைய லக்னாதிபதி முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார், என்னுடைய தசாநாதன் பாதிக்கப்படுகிறார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கணக்கு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரே ஒரு நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், ஒரே ஒரு நிவர்த்தி. இந்த இடத்துல உச்ச சுக்கிரன் மட்டும் இல்லை எனில் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல உச்ச சுக்கிரன் மட்டும் இல்லை எனில் இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. எல்லாவற்றுக்கும் இதைத்தான் நான் காம்பினேஷன் 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 வானவியல் வெங்கடாச்சலம் தயவு செய்து புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். கமெண்ட் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. வானவியல் வெங்கடாச்சலம் நல்ல கேள்வியை கேட்டீங்க. இது நான் ஒரு பொது வீடியோவாகவே போடணும்னு நினச்சேன். எங்கே டைம் இருக்குது, பேசுகிறதுக்கே நேரம் இல்லை, பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. வானவியல் வெங்கடாச்சலம், ஜெய சரவணன், ஆனந்த், மிதுன லக்கணம், 2 மாதமாகவே பாதிப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இணைந்த காரணத்தினால், சுபத்துவம் கிடைத்த காரணத்தினால் நன்றாக புரிகிறது. அவ்வளோதான். ஒரு சுக்கிரன் இணைந்த காரணத்தினால் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய மிதுன லக்கணம், எனக்கு அட்டமாதிபதி பாதிக்கப்படுகிறார், என்னுடைய லக்னாதிபதி சுத்தமாக பாதிக்கப்படுகிறார். அட்டமாதிபதியும் லக்னாதிபதியும் ராகுவோடு ஒரே டிகிரியில் இணைகிறார்கள் கிரகண அமைப்பில். இந்த ஒரே டிகிரியை விட 10 டிகிரியை தான் நம்ப முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது ஒரு நுணுக்கமான விஷயம். ராகுவிற்கு 12 டிகிரியிலேயே கிரகணம் ஆரம்பிச்சிடும். இதை ஜோசியத்தில் கணக்கு போட முடியாது, வானவியலில் கணக்கு போடலாம். அப்போ கூட ரொம்ப ஈஸி கிடையாது. ராகு ஒரே டிகிரியில் சேர்ந்தா தான் கிரகணம் கிடையாது. சூரியனோட 12 டிகிரிக்குள்ளே சேரும்போதே கிரகணம் ஆரம்பிச்சிடும். 1 டிகிரியில் இணையும் போது கிரகணம் விலகிவிடும். அப்போ இந்த இடத்துல இந்த சுக்கிரனுடைய அமைப்பின் காரணமாக உச்ச சுக்கிரன் இவர்கள் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த உச்ச சுக்கிரன் சேர்த்து அணைக்கிறார். இதைத்தான் நான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறேன். இதைத்தான் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அவங்க லெவல் அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. மிதுன லக்னக்காரர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். சுக்கிரன் மட்டும் இல்லையெனில், சுக்கிரன் மட்டும் இந்த இடத்துலேருந்து விலகி இருந்தார்னா, புதனும் சனியும் ராகுவும் இணையும் போது என்னுடைய லக்னாதிபதி சுத்தமாக அடிபட்டு போகிறார், என்னுடைய தசாநாதன் சுத்தமாக அடிபட்டு போகிறார், என்னுடைய அட்டமாதிபதி சுத்தமாக அடிபட்டு போகிறார். பாயிண்டை புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய அந்திம காலத்தில் என்ன நடக்கும்னு நான் சொன்ன அத்தனை கோச்சார பலனா இங்கே வருதா? ஆக இப்போ எல்லாவற்றிற்கும் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு நிவர்த்தின்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த 6 கிரக சேர்க்கைன்னு இப்படிலாம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல இதை 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் கணக்கு போட்டேன். சுக்கிரன் ஒருவர் 5 மாத காலமாக அங்கேயே இருக்கிறார். 20 நாளில் வெளியே போக போகிற சுக்கிரன் கடந்த 2 மாதமாக அங்கேயே தான் இருக்கிறார். எதற்காக? என்னை போல ராகுதசையில் உள்ளவங்களுக்கு, என்னை போல மிதுன லக்னத்தில் இருக்கிறவர்களுக்கு, என்னை போல ராகுதசை நடக்கலைன்னா கூட சனி தசை நடப்பவர்களுக்கு, புதன் தசை நடப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த கோச்சாரம் அமைகிறது. உச்ச சுக்கிரனுடைய இருப்பால, உச்ச சுக்கிரன் என்பதால் புதன் நீச்ச பங்கத்தை அடைகிறார், சனி சுபத்துவத்தை அடைகிறார். ராகுவும் சனியும் சண்டை போட்டுக்கொண்டு சனியை இருளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த ராகுவை, இந்த ராகு சனியை இருளாக்குறார், சனியை கிரகணமாக்குறார்ல. சுக்கிரன் அந்த இடத்துல இழந்த சனியின் ஒளியை திருப்பி கொடுக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? பாயிண்ட் வந்துருச்சா? எல்லா இடத்திற்கும் ராகுதசையில் பெரிய பாதிப்பு. ஆனால் இன்றைக்கி எனக்கு செவ்வாய் பக்தி நடக்குது, அதனால எதிர்ப்புகள் வந்துருச்சு. செவ்வாய் பக்தி நடந்தாலே என்ன நடக்கும்? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிர்ப்பு. அப்போ சந்திர இறுதியிலேயே செவ்வாய், யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, செவ்வாய் வந்த உடனேயே எனக்கு என்ன? எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள். இவ்வளோதாங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்களே இப்போ இந்த இடத்துல சுபத்துவ தத்துவம் எவ்வளோ அருமையாக உங்களுக்கு வேலை செய்து புரியுதா? இந்த இடத்துல எப்போவுமே 20 நாட்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன்
இப்பொழுது 5 மாத காலமாக அங்கே நீடிச்சிருக்கிறார். இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வேற மாதிரிலாம் கணக்கு போட்டிருப்பேன். நான் என் ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, யார் ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, முதல்ல மனசை அப்படி தூக்கி கழட்டி வச்சுட்டு தான் ஜாதகம் பார்ப்பேன். இப்படி தூக்கி வச்சுட்டு தான் ஜாதகம் பார்ப்பேன். அந்த பக்குவம் என்றைக்குமே வந்துடணும். என் ஜாதகத்தை துடிப்பாக பார்த்த காலகட்டங்கள்லாம் அந்த 30-40 வயசோட முடிஞ்சு போச்சு. ராகுதிசை எப்போ ஆரம்பித்ததோ, ராகுதிசையில் இதெல்லாம் நடக்கும்ன்றதை எதிர்பார்த்து, ராகுதிசையில் எப்போ முதல் பாப்பா பிறந்தாலோ, அதற்கப்புறம் எப்போ பையன் பிறந்தானோ, அதுக்கப்புறம் என் ஜாதகத்தை பார்க்கறது கிட்டத்தட்ட 12 வருஷமாக என் ஜாதகத்தை பார்ப்பதில் ஆர்வமே விட்டு போச்சு. உங்களுக்கும் அப்படி ஒரு நாள் வரும். என்ன இவ்வளோதானே, ஏற்கனவே தீர்மானித்தது நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த அமைப்புகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோட் பண்ணும்போது 5 மாத காலம் அங்கே சுக்கிரன் இருப்பது இந்த இணைவை செயலற்றதாக்குகிறது. சுபத்துவத்தின் அடிப்படையில் சுபத்துவத்தின் அடிப்படையில் மீன ராசிக்காரர்களும் பிழைத்தார்கள், மீன லக்னக்காரர்களும் பிழைத்தார்கள். அந்த உச்ச சுக்கிரன் இந்த இடத்துல உச்ச சுக்கிரன் மட்டும் இல்லாமல் இருந்தால், புதன் அடிவிட்டு போனார், சூரியன் அடிவிட்டு போனார், சனி அடிவிட்டு போனார்னா என்ன, எல்லாம் இருளாகி போனாங்க. தசை நடத்துகிறவங்க, லக்னக்காரங்க எல்லாம் கெட்டு போனாங்க, இல்லாமல் போனாங்க, அப்படி போனாங்க, இப்படி போனாங்க, அவ்வளோதான். ரங்கசாமி, இன்றைய கோச்சாரத்தில் சுக்கிரனுடைய நிலை என்ன? அருமையான கேள்வி தான் கேள்வி. இந்த ரங்கசாமின்ற பேரே ஞாபகமே இல்லை, படித்ததே இல்லை. உங்களுடைய முதல் கமெண்ட்டாக இருக்கலாம். 95% பேர் கமெண்ட்டை கொடுக்கறதில்ல. ஆனால் அத்திப்பூத்தார் போல ஒரு அப்படியே கண்ணை கவர பளிச்சுன்னு கமெண்ட் கொடுப்பீங்க. அதாவது 1000 வார்த்தை லட்சத்துக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ரங்கசாமி ஒரு கமெண்ட்டை கேட்டிருக்கிறார் பாருங்க. சுக்கிரனுடைய நிலை என்னவையா? சுக்கிரனுடைய நிலை, அவர் உச்ச சுக்கிரனாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் எவ்வளவு அடித்தாலும் ஜிம்மு பாடி நோஞ்சானா அவர் இல்லை. இதே நிலைமையில் ரங்கசாமி கேட்கின்ற கேள்வியுடைய தாத்பரியம் எனக்கு புரியுது. சுக்கிரனுடைய நிலைமை என்ன? கண்ணியில் சுக்கிரன் இருந்தால் தான் செத்து போனார். உச்சனுக்கு என்ன அருமையாக கேள்வி கேட்குறீங்க, அதுக்குள்ளே கமெண்ட் ஓடிடுச்சு. ரங்கசாமின்ற பேர் பார்த்தனே. இன்றைய கோச்சாரத்தில் சுக்கிரனின் நிலை என்ன? அருமையான கேள்வி தாங்க. கேள்வி இப்படி தாங்க கேள்வி கேட்கணும். இன்றைய நிலைமையில் சுக்கிரனுடைய நிலைமை என்ன? இதே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து சுபத்துவப்படுத்துவாராயின் அவர் செத்து போனார்னு அர்த்தம். நல்ல வேளையாக சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார், லேசாக பாதிப்புகளை அடைகிறார். அதாவது ஒரு ஜிம் பாடிக்காரன், நல்ல மல்யுத்த வீரன், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவனை சுற்றி 4 பேர் இப்படி ஒருத்தன் நிற்கிறான். இங்கே 4 பேர் குத்துறான், இங்கே 4 பேர் குத்துறான், இங்கே 4 பேர் குத்துறான். ஆனால் பார்ட்டி அசையலை. ஏன்? சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ரங்கசாமி ஐயா, நீங்கள் யாரோ வர ஃபஸ்ட்டு கமெண்ட் மாதிரி எனக்கு தெரியுது, புரியுதான்னு போடுங்க ஒழுங்காக கமெண்ட்டு. சுக்கிரன், இதே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுக்கிரன் நீச்சத்தில் இருந்தால் ஒரு நோஞ்சான் இருக்கிறான், அவனை குத்தில் எல்லாம் கீழே விழுந்து சுக்கிரனும் செத்து போனார்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அவர் உச்சனாக இருக்கிறார். பரம்பொருள் வானவியல் நிகழ்வுகள், பரம்பொருள் காம்பினேஷன்ஸ் மீனத்தில் தான் நடக்கணுன்றது. இந்த காம்பினேஷன் மீனத்தில் தானே சுக்கிரன் உச்சமாக முடியும். பரம்பொருள் பிரபஞ்சம் மனிதர்களை காப்பாற்றுகிறது. நம்மை போல எறும்புகளை விட கேவலமான எளிய மனிதர்களை காப்பாற்றுகிறது. இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் உச்சமாகலை. இந்த காம்பினேஷனுக்குன்னா கடுமையான அமைப்புகள் சமூகத்திற்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உலகியல் ஜோதிடத்தில் எனக்கு அறிவெல்லாம் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நான் தனி மனித ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, தனி மனித ஜாதகத்தில். இந்த பாப்பாவுக்கு, இந்த பெண்ணுக்கு சொல்லலையா ஐயா, அந்த பெண்ணு ஆயில்ய நட்சத்திரத்தில் கேட்ட கேள்விக்கான உண்மையான அர்த்தத்தை சொல்லிடுறேன். என் புருஷனுக்கு எதனா ஆயிடுமான்ட்டு என் புருஷன் செத்து போவாரான்னு கேட்டுச்சு. அம்மா, சுக்கிரன் உனக்கு ஆட்சியாக இருக்கிறாருமா, என்னதான் 7ஆம் அதிபதி அப்படி இப்படின்னு இதெல்லாம் கெட்டு போயிருந்தாலும் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறனால புருஷன் செத்து போக மாட்டாருமா, புருஷனுக்கு பாதிப்புகள் வருமானு சொன்னேன். இந்த 7.5 சனி, இந்த அஷ்டமச்சனியில் கடகராசிக்கு இப்படியாகும், எனக்கு ஏற்கனவே மன அழுத்தமாக இருக்குது, இப்படியா இருக்குது, என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு கேட்டுச்சு. புருஷன் பாதிக்கப்படுவார். ஆனால் சுக்கிரன் வலுவாக இருக்கின்றார். 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியுமான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அட்டமத்து சனியில் உன் புருஷன் இறந்து போவான்ற கேள்வியை தப்பு. போய் வாயை கழுவுமான்னு கேட்டுருச்சு 3ஆவது தடவை. போய் வாயை கழுவுமான்னு.
வாயை கழுவிட்டு மறுபடியும் வந்து உட்காருமா, கேட்ட கேள்வியே தப்புன்னு. புருஷன் பாதிக்கப்படுவார். இந்த கால் அடிபட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்ல, அதுதான் இப்போ ரங்கசாமி கேட்கின்ற கேள்வி. அதுதான் சுக்கிரனுடைய நிலை என்ன? நல்ல வேளையாக சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். இதை மனசில் தேக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ஆங்கிளில் சொல்லித்தரேன், ஆனால் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். அன்பு மாணவர்களே, ரொம்ப இறங்கி நான் வந்து சொல்லித்தரேன்றதை தயவுசெய்து அது உங்களுக்கு புரியணும். ஆனால் புரியலைன்னா ஏன் தப்பு தான், உங்கள் தப்பு கிடையாது. ஏன் தப்பு தான்? காம்பினேஷன் அப்படியே பார்த்துக்கோங்க. நீச்சன் ரங்கசாமி கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்டு. சுக்கிரன் கெட்டு போனார்ல, ஆனால் சுக்கிரன் தாங்குகிறார். சுக்கிரன் கெட்டு போனார், தாங்குகிறார். ஜிம் பாடியில் உதவுழுது. இங்கே சுக்கிரன் இருந்தால் ஒரே மிதி சுக்கிரன் செத்து போனார். ஃபஸ்ட்டு உதையிலே செத்து போனார். ரங்கசாமி கமெண்ட் போடுங்க. இன்றைக்கி என்னமோ கடைசி நேரத்தில் எனக்கு அருமையாக என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. ரங்கசாமி கமெண்ட் போடுங்க. மிக அருமையான விளக்கம் ஐயா, நன்றாக புரிந்தது. அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரங்கசாமி. எனக்கு புரியும். எனக்கு ஒரு கோடில் புரிஞ்சுக்கிறவனா, ஒரு எழுத்தில் புரிஞ்சுக்கிறவனா. ஜோசியத்தில் மட்டும் என்னை ஏமாற்ற முடியாது, மற்ற எல்லாத்துலேயும் நான் முட்டாள். இந்த சுக்கிரனின் நிலை என்ன? அதான் அத்தி புத்தார் போல ஒரு விஷயம் அப்படியே டக்குன்னு வரும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் எந்த ஆங்கிளில் ரங்கசாமி கேள்வி கேட்டீங்களோ அந்த ஆங்கிள்லேயே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன். சுக்கிரன், உச்ச சுக்கிரன் மீனத்தில் தான் இந்த காம்பினேஷன் நடக்கும் பொழுது உலக மக்களை, என்னை போன்ற தனி மனிதர்களை, அப்படி இப்படின்ற இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதன் அடிப்படையில் அங்கே உச்ச சுக்கிரன் உள்ளே புகுந்து சனியையும் ராகுவையும் புதனையும் சுபத்துவப்படுத்துகிறார். சூரியனை இல்லை, சூரிய அதை விட்டுருங்க, அவர் வீட்டுக்கு 6ல் மறைகிறார், அது வேற. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? எல்லோரும் ஒரு ஜிம்பாடி வலுவுள்ள ஒளி பொருந்திய 1000 வாட்ஸ் பல்பான சுக்கிரனால் இவர்கள் எல்லோரும் கொஞ்சம் டம்மி ஆகிறாங்க. இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் இல்லைன்னா சனி போச்சு, புதன் போச்சு, சுத்தம் அடிபட்டு போச்சு எல்லாமே. கோட்சாரத்தில் அவள் இருக்கும்போது வலுத்த தசாபுக்தி அமைப்புகளை கொண்டவர்கள் மட்டும் தப்பி பிழைப்பார்கள். நீச்சல் தெரிஞ்சவன் மட்டும் வெள்ளத்தில் தப்பிக்கிற மாதிரி, நீச்சல் தெரியாதவன் உள்ளே போயிடுற மாதிரி. இன்றைய வகுப்பு ராகுவில் ஆரம்பித்து கோட்சாரத்தில் முடிந்திருக்கிறது. எப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். புரிஞ்சதுங்களா? சரி, மறுபடியும் கமெண்ட் படிக்கிறேன். ஐயா, நான் மிதுன லக்னம், சுக்கிரதசை நடக்கிறது ஐயா. இப்போ இது ஏன் இப்படி சொன்னேன்னா, இதை டக்குன்னு எனக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல எனக்கு டக்குன்னு எங்கேயாவது இடத்துல இருக்கிறது ஞாபகம் வரும். இந்த சகோதரி 3 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி 3 தடவையும் எனக்கு இப்படின்னு கேட்டு 3ஆவது தடவை என்கிட்ட ஓப்பனாக கேட்டு, ஏம்மா நீ இப்படிலாம் பேசாதம்மா, 7 குடையவர் வலுத்திருக்கிறாரு, உன் வாயை கழுவுமானே சொன்னேன். உன் புருஷன் உயிரோடு இருப்பார்மா. அவ்வளோ கடுமையான மன அழுத்தம், ஆயில்ய நட்சத்திரம். போன வாரம் மறுபடியும் பேசிச்சு. ஐயா சந்தோஷம் ஐயா, நீங்கள் சொன்னது அப்படியே நடந்ததுயா. தெருவா அலைஞ்சையா நானும் என் மாமியாரும். தெருவா வீடு இருக்குமா, டூலெட்டு போடா, அந்த வீடா. வீட்டை பற்றி ஒரு பெரிய கவலையை கொடுத்து வீட்டை மாற்றி வச்சிருச்சு. ஆனால் இப்போ போயிருக்கிற வீடு அப்படி ஒன்றும் பெரிய சந்தோஷமான வீடும் கிடையாது. இன்னொரு இடம் மாற வேண்டியிருக்கும். வண்டி நின்று போச்சு, என் புருஷனுக்கு அடிபட்டு போச்சு. கரெக்டாக சொன்னீங்கயா நீங்கள். ஜோசியம் ரொம்ப எளிமை, ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டவனுக்கு ரொம்ப சிம்பிள். அப்படி குழப்புறது நட்சத்திரம், அந்த பாவகங்கள் வேலை செய்யும், இந்த பாவகங்களுக்குள்ளே இது இருக்கும், இவை வேலை செய்யும், இது அதை இயக்கும், அது இதை இயக்கும், இந்த எதையும் எதை இயக்காது. இப்படித்தான் சொல்லணும் ஜோசியம். என்னையா நடக்கும், என்ன நடக்கும், இது நடக்கும்னா அது நடக்கணும்னு சொல்லணும். அதான் உண்மை. சரி, மாணவர்களுக்கு கொஞ்சம் சரி, மறுபடியும் கமெண்ட் படிச்சிடுறேன். சரியா? ஆயிரம் கமெண்ட் கார்த்தி. சுக்கிரதசை நடப்பவர்கள் நல்லாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? நல்லா இல்லை. சுக்கிரதசை நடக்கிறவங்க வாய்ப்பில்லை. நீங்கள் புரிஞ்சிக்கல. வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். செத்து போகலன்னு அர்த்தம். புரியல? இன்னும் புரியல. 1000 கமெண்ட் கார்த்திக்கு இன்னும் புரியல.
சுக்கிரதசை நடக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா நான் சொன்னேன். இந்த சந்திரன் நீங்கள் வந்தபோது கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தீங்க. இது இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் இப்போ பௌர்ணமியில் நடந்தது. அப்போ ஒரு குழந்தைக்கு சிசேரியன் குறித்து கொடுத்தேன். இந்த அமைப்பில் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இங்கே வந்தார். அஸ்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்பட்டது. அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் வந்து குழந்தைய பிறக்க வைக்க முடியுமான்னு கேட்டார் ஒருத்தர். நான் பிறக்க வைக்க மாட்டேன், கடவுள் தான் பிறக்க வைப்பார். முதல் நாள் உன் முன்னாடிக்கு புள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அஸ்த நட்சத்திரத்தில் நான் டாக்டர்கிட்ட பேசியிருக்கிறேன்னாரு. இந்த அஸ்த நட்சத்திரம் இந்த எல்லாத்திற்கும் ஒரு விதிவிலக்கு. ஏன்னா இங்கே கேதுலேருந்து அவர் கொஞ்சம் இப்போ இந்த அமைப்பில் கிரகண தோஷம் இல்லை. நம்ம இந்திய பகுதிகளில் கிரகணம் இல்லை. இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற போது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு. சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதோட விதிவிலக்குகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எனக்கு சுக்கிரதசை நடப்பு இந்த அதுக்கு தான் கொடுத்துட்டாப்லையே ராதாகிருஷ்ணன். எனக்கு சுக்கிரதசை நடப்பு ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கிறேன்றாரு. 1000 லைட் கார்த்தி நீங்களே பார்க்க முடியுமே. ராதாகிருஷ்ணன் ஆர்கேவுடைய இதை பாருங்கள், ராதாகிருஷ்ணன் ஆர்கேவுடைய கமெண்ட்டை பாருங்கள். சரியா? எனக்கு சுக்கிரதசை நடப்பு, இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை. நான் மீன லக்னம், 8இல் சுக்கிரன் ராகு, உச்ச சுக்கிரன் என்பதால் பாதிப்பில்லை. ஆனால் அடி வாங்குறீங்க, அவ்வளோதான். இந்த நான் சொன்ன ரங்கசாமி அவர்களுக்கு நான் சொன்ன நீச்ச சுக்கிரனாக இருந்தால் அதோடைய பாதிப்பு வேறு, உச்ச சுக்கிரனாக இருக்கும்போது அதோடைய பாதிப்பு வேறு. ஒரு மாபெரும் ஒளி வந்து சனியை ராகுவை சுபத்துவப்படுத்துவதற்கும் குறைந்த அளவுக்கு மெழுகுவத்தி சனியை ராகுவையும் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை பரம்பொருளின் தயவினால் அப்படியே மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஓரளவிற்கு இதை நன்றாக புரிந்து கொள்ளுகிறேன். அதை ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறேன். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஜிம்பாடி உள்ளவன் அடி வாங்குவதற்கும் ஒரு மாதமாக பட்டினி கிடந்த நோயாளி உதை வாங்குவதற்கும் உள்ள வித்தியாசம்தான் இங்கே உச்ச சுக்கிரனுடைய இருப்பு என்பதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. வாழ்த்துக்கள்.